60 மாணவர்கள் ஒரு பள்ளி பேருந்து பஸ்ஸு ஏற்றின்னு போகிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் இறங்கிட்டாங்கப்பா. 2வது ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்குனாங்களோ அதோட டபுள் மடங்கு இறக்கிறாங்கப்பா. 3வது ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இறங்கிட்டாங்க. ஆனால் பஸ்ஸில் மீதி 3 பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கினா மாணவர்கள் எண்ணிக்கை இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஃபஸ்ட்டு ஸ்டாப் எனக்கு இறங்கணும் மாணவர் தெரியாது, எக்ஸில் எடுத்துக்கிறேன். அப்போ 2வது ஸ்டாப் இறங்கணும் எவ்வளோ இருப்பாங்க? 2x, ஏன்னா அதோட டபுள் மடங்கு. அப்போது எக்ஸு ப்ளஸ் 2x. 3வது ஸ்டாப்பில் 6 பேர், மீதி பேலன்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக சேர்த்து 60 பேர். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் மட்டும் வெளில வச்சுன்னு 1 + 2, அப்போது 3x. இப்போ 3x இங்கே வச்சுருக்கிறேன். ஆரம்பம் 9, 9 அந்த பக்கத்து போயிடுங்க. அப்போ 60 9 போச்சுன்னா 51. 3x 51னா எக்ஸ் எவ்வளோப்பா? அப்போ எக்ஸை மட்டும் கீழே வச்சுக்கலாமா? இங்கே 3 கீழே வச்சுக்கலாமா? 4 3 3, மீதி 2 இருக்குது 7, 2 இருக்குது 21ல் 7 3 21. அப்போ 17 பேர் முதல் ஸ்டாப்பில் இருக்கிறாங்க. 17 பேர் முதல் ஸ்டாப்பு. அதோட 2 மடங்குன்னா 34 பேர் 2வது ஸ்டாப்பு. அடுத்தது 6 மாணவர்கள் பஸ்ஸில் இருக்கிறாங்க. 6 மாணவர்கள் 3வது ஸ்டாப்பு. பஸ்ஸில் 3 பேர். மொத்தம் டோட்டல் பண்ணால் 60 வந்துச்சா?